தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை பைபிளில் உள்ள அன்னாளின் சிறிய வரலாறு. அன்னாள் என்பவள் பைபிளில் உள்ள ஒரு முக்கியமான கதையின் ஒரு பெண்மணி. இவளுக்கு குழந்தை இல்லாதினால் வருத்தப்பட்டு தேவனிடம் மனமுருகி ஜபித்து சாமுவேல் என்ற மகனை பெற்றெடுத்து அவனை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கதையாகும். இது அவள் தேவன் மேல் வைத்த விசுவாசம், நம்பிக்கை, வேண்டுதல் ஆகியவற்றை மற்றும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. 1. அறிமுகம். அன்னாள் எல்கானா என்ற மனிதனின் மனைவி. அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவனது மற்றொரு மனைவி பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர். 2. வேதனை. ஒவ்வொரு ஆண்டும் எல்கானா குடும்பம் சிலோவிலுள்ள ஆராதனைக்கு குடும்பத்துடன் செல்வான். சென்றபோது அங்கே பெனின்னாள் அன்னாளை கேலி செய்து அவளை மிகவும் வருத்தப்படுத்துவாள். 3. ஜெபம். மனமுடைந்த போன அன்னாள் கூடாரத்தில் தேவனிடம் கண்ணீரோடு ஜெபித்தாள். அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பேன் என்று வாக்குறுதி கர்த்தருக்கு கொடுத்தாள். 4. ஆசீர்வாதம். பிரதான ஆசீர் ஏலி அன்னாளது ஜெபத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அன்னாள் கர்ப்பம் தரித்து சாமுவேல் என்ற மகனை பெற்றெடுத்தாள். 5. அர்ப்பணிப்பு. சாமுவேல் பிறந்தும் அவனை பால் மறந்த பிறகு அன்னாள் அவனை எலியாவிடம் கூட்டிச் சென்று கர்த்தருக்கு அர்ப்பணித்தாள். 6. நன்றி. அன்னாள் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடினாள். அவள் தொடர்ந்து 3 வருடங்கள் அவனை காணச் சென்றாள். முக்கிய பாடங்கள். மனம் உடைந்த போது தேவனை நாடுவது, விசுவாசத்துடன் ஜெபிப்பது மற்றும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புவது. இந்த கதையில் அன்னாளின் பக்தி, விசுவாசம் மற்றும் நம்பிக்கை நமக்கு தெரிகிறது. அன்பான இறைமக்களே, இதோ அன்னாளின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கு அன்னாளைப் போல இறைவன் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அன்னாளைப் போல உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கு தேவையான அனைத்து வரங்களை நீர் அளிப்பாராக. ஒவ்வொரு குடும்பங்களிலிருக்கும் வாலிப பெண்களையும் உன் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் அமைந்து வரும் வாழ்க்கை துணையை தூய்மையாய் ஆசீர்வதியும். பரிசுத்தமான குடும்பங்கள் அவருக்கு கிடைக்கட்டும். இதோ இவ்வேளையில் யார் யார் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக வாலிப பெண்களை நீர் ஆசீர்வதித்து அவர் வாழ்க்கையின் வழியை நீர் உன் பரிசுத்த கரத்தினால் ஆசீர்வதித்து வழியும் ஒழியும் வாழ்வுமாய் நீர் இருந்து அவர்களை இரட்சித்தருளும். அந்நாளை நீர் ஆசீர்வதித்தது போல இவ்வுலகிலுள்ள அனைத்து பெண்களையும் நீர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.